புவி வாழ்த்த வாழ்க. ராஜசூய யாகத்தின் மூலம் பாண்டவர்கள் அடைந்த பெரும் செல்வத்தையும் புகழையும் கண்டு ஏற்கனவே பொறாமையுடன் கொந்தளித்துக் கொண்டிருந்த துரியோதனனும் சகுனியும் சும்மா இருப்பார்களா? அடுத்த கட்டமாக என்ன திட்டம் போட்டாங்க அப்படிங்கிறத வாங்க இன்றைய பதிவுல நம்ம பார்க்கலாம். ராஜசூய யாகத்திற்கு வந்திருந்த அனைவரும் சென்ற பின்னர் துரியோதனன், சகுனி, கர்ணன், துச்சாதனன் ஆகியோர் மட்டும் சிறப்பான முறையில் உபசரிக்க பெற்றவர்களாய் பாண்டவர்களுடன் தங்கியிருந்தனர். இந்திரபிரஸ்த அரண்மனையில் தங்கியிருந்த துரியோதனன் தன் மாமன் சகுனியுடன் மயன் கட்டிய அந்த மாபெரும் அழகான அரண்மனையை சுற்றி பார்க்க சென்றான். அங்குள்ள கண்ணை கவரும் அற்புதமான காட்சிகளை எல்லாம் கண்டுகளித்தான், வியந்தான். ஒரு மண்டபத்தின் நடுவில் அமைந்திருந்த படிகக்கல்லினால் ஆன தளவரிசை இருக்கும் இடத்திற்கு சென்றான். அதை தண்ணீர் என்று தவறாக நினைத்து தான் உடுத்தியிருந்த ஆடையை தூக்கி கட்டி கொண்டான். ஆனால் அது படிகக்கல்லினால் ஆன தரை என்று அறிந்து ஏமாந்தான். பின்னர் அழகான ஒரு தாமரை தடாகத்தினால் ஆன நீர்நிலையை தரை என்று நினைத்து அதன் மேல் நடந்து செல்ல முயன்றான். உடுத்தியிருந்த ஆடைகளுடன் தண்ணீரில் பொத்தென்று விழுந்தான். இதை கண்ட பீமனும் வேலைக்காரர்களும் சிரித்தனர். இதனை கண்ட தர்மர் சிரித்தவர்களை கண்டித்து புதிய ஆடைகளை கொடுக்கும்படி கூறினார். இவை மட்டுமா, படிக கதவினால் மூடப்பட்ட வாயிலை அது வாயில் என்று அறியாமல் அதனை கடக்க முயன்றான். அதனால் தன் தலையில் அடிபட்டு கீழே விழுந்தான். மற்றொரு இடத்தில் வாயில் கதவை திறக்க முடியாமல் தடுமாறினான். இதன் காரணமாக மற்ற இடங்களிலும் கதவு உள்ளதோ இல்லையோ என்று அறிவு மயங்கி தடுமாறி நடந்து சென்றான். இதை கண்டு அங்கிருந்தவர்களும் அர்ஜுனன், நகுலன் போன்றவர்களும் சிரித்தனர். இந்த சம்பவம் நடைபெறும் போது திரௌபதி மட்டும் தனியாக சிரித்தால், சிரித்தது மட்டுமல்லாமல் கேலியாக பேசினாள் என்றும் அதுதான் மகாபாரத போருக்கு காரணம் என்றெல்லாம் பேசப்பட்டு வருகிறது. நமக்கு இதை பற்றி கண்டிப்பாக உண்மையான புரிதல் என்பது அவசியமாகிறது. ஏனென்றால் துரியோதனன் சிறிய வயதிலிருந்தே பீமனை விஷம் வைத்து கொல்ல துணிந்தான். அதன் பிறகு குந்தி தேவி மற்றும் பாண்டவர்களோடு சேர்த்து கொல்ல வாரணாவதம் அனுப்பி வைத்தான். இப்படி பல முறை முயன்றும் தோற்றான். இதற்கு காரணம் என்னவென்றால் பாண்டவர்களின் மேல் மிகுந்த பொறாமையுடன் இருந்தார். இதனால் அரண்மனையில் நடந்த இத்தகைய நிகழ்வு துரியோதனனுடைய பொறாமை என்னும் நெருப்பிற்கு எண்ணெய் வார்த்தது போலாயிற்று என்று சொல்லலாம். அவனுடைய உள்ளத்தில் அளவில்லாத கோபம் கொப்பளித்தது. மேலும் ராஜசூய யாகத்தினால் பாண்டவர்கள் பெற்ற புகழையும் செல்வத்தையும் கண்டு மனம் வெதும்பினான். மனக்கசப்பும் புழுக்கமும் கொண்ட இந்த நிலையிலேயே பாண்டவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு அஸ்தினாபுரம் சென்றான். வழியில் அவனுடைய மாமனான சகுனி பலமுறை பேசியும் அவனுக்கு மறுமொழி ஒன்றும் கூறாமலேயே பெரும்பாலும் மௌனம் சாதித்தான். கடைசியில் சகுனி, துரியோதனா, ஏதோ கவலை கொண்டவன் போல் காட்சியளிக்கின்றாய், இதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு துரியோதனன், மாமா, யுதிஷ்டன் வேள்வியை செய்து மன்னன் என்ற தகுதியை பெற்றுவிட்டான். அதனால் பாண்டவர்களின் கை மேலோங்கி விட்டது. அந்த வேள்வியின் போது சிசுபாலன் கொல்லப்பட்டான். எல்லா அரசர்களும் யுதிஷ்டனுக்கு அடங்கி இருந்தனர். அவன் அடைந்தது போன்ற பெரும் புகழும் செல்வமும் என்னால் அடைய முடியவில்லையே. இதனால் உண்டான ஏக்கமும் துயரமும் என்னை வாட்டுகின்றது. நீரிலோ நெருப்பிலோ நான் விழுந்து இறப்பதே மேலானது என்று எனக்கு தோன்றுகின்றது என்று கூறினான். நான் அவர்களை அழிக்க இதுவரை மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியே அடைந்துள்ளது. அவர்களுக்கு கண்ணனுடைய உதவியும் மற்றவர்களுடைய உதவியும் தொடர்ந்து கிடைக்கிறது. எனக்கு உதவி புரிபவர் ஒருவரும் இல்லையே. இதுவே என் இதயத்தை சுடுகின்றது. இதனை கேட்ட சகுனி தன் மருமகனான துரியோதனின் துயரத்தை நீக்க, துரியோதனா, துரோணர், கர்ணன், பீஷ்மர், கிருபர், அஸ்வத்தாமா போன்றோர் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கின்றனர். நானும் உன்னுடன் இருக்கின்றேன். என்னால் இயன்றதை செய்வேன். இப்பறந்துபட்ட பூமி உன் வசப்படும், கவலை வேண்டாம் என்று கூறினான். இச்சொற்களால் துரியோதனன் சற்று மனம் தேறினான். பிறகு, மாமா, அது உன் விருப்பமாயின் நான் உன்னோடும் மற்றவர்களோடும் சேர்ந்து பாண்டவர்களை வெற்றி கொள்வேன். அதன் மூலம் மற்ற அரசர்கள் எனக்கு அடங்கி நடப்பர். யுதிஷ்டனின் பெரிய நாடும் அழகிய மணி மண்டபமும் என் வசமாகும் என்று கூறினான். அதற்கு சகுனி, துரியோதனா, பாண்டவர்களை வெல்வது என்பது அத்தனை எளிதன்று. அவர்களை தேவர்களாலும் வெல்ல முடியாது. அத்துடன் அவர்களுக்கு கண்ணனின் உதவியும் துருபதனின் உதவியும் எப்போதும் உண்டு. ஆயினும் பாண்டவர்களை வெல்ல நான் ஓர் உபாயம் வைத்துள்ளேன். துரியோதனா, யுதிஷ்டன் சூதாட்டத்தில் விருப்பம் உள்ளவன். ஆனாலும் அவனுக்கு ஆடத் தெரியாது. அரசர் குலத்தை சேர்ந்த அவனே நாம் அழைத்தால் வராமல் இருக்க மாட்டான். நான் ஆட்டத்தில் திறமைசாலி.
இந்த ஆட்டத்தில் எனக்கு நிகரானவர் இம்மூன்று உலகத்திலும் இல்லை. நீ அவனை சூதுக்கு அழைத்து வா. நான் அவனை வென்று அவன் நாட்டையும் மற்றுமுள்ள செல்வத்தையும் பெற்று தருகின்றேன். இதனை நீ திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு தெரிவி. உன் தந்தையின் அனுமதி கிடைத்த பின் நான் அவர்களை வெற்றி கொள்வேன் என்று கூறினான். இவ்வாறு இருவரும் பேசிக்கொண்டு ஹஸ்தினாபுரத்திற்குள் நுழைந்தனர். துரியோதனனின் எண்ணத்தை அவன் தந்தையிடம் தெரிவிக்க சகுனி முடிவு செய்தார். அதனால் சகுனி திருதராஷ்டிரனை நோக்கி, அரசர் பெருமானே, துரியோதனன் பெரும் கவலையால் வாடியுள்ளான். பெரும் மன துயரம் அவனுக்கு பகைவர்களால் உண்டாகியுள்ளது. இதனை கேட்ட திருதராஷ்டிரன் துரியோதனனை அழைத்து வர செய்தான். துரியோதனனை பார்த்து, மகனே, இதற்காக துன்பப்படுகின்றாய்? அதனை எனக்கு சொல் என்று கூறினான். துரியோதனன் தன் எண்ணத்தை கூறத் தொடங்கினான். அரசே, நான் சரியாக உண்ணவும் இல்லை, உடுக்கவும் இல்லை. தாங்க முடியாத கோபத்தையும் அவமானத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். மற்றவர்களால் உண்டாகும் துன்பத்தை எதிர்த்து போராடி வெற்றி பெறுபவனே உண்மையான ஆண்மகன். பாண்டவர்கள் மேன்மையடைந்து வருகின்றனர், என் நிலையோ தாழ்ந்து வருகின்றது. இதனால் என்னால் எதையும் திருப்தியுடன் அனுபவிக்க முடியவில்லை. என் உடல் இழைக்கின்றது. ஏராளமான செல்வத்தை யுதிஷ்டன் அடைந்துள்ளான். பல நாட்டு மன்னர்கள் பொன்னையும் மணியையும் காணிக்கையாக கொண்டு வந்து தந்த வண்ணம் உள்ளனர். மயனால் கட்டித்தரப்பட்ட அழகிய மணிமண்டபமோ பல அதிசயங்களை உடையது. படிகக்கல் மேலே மூடி இருந்ததால் அதனை தண்ணீர் நிரம்பிய தாமரை குளம் என்று எண்ணி அங்கே துணியை தூக்கி கொண்டு நடந்தேன். அதனை கண்டு பாண்டவர்களும் அவன் பணியாட்களும் சிரித்தனர். என் பகைவனால் செய்யப்பட்ட அந்த பரிகாசம் என்னை எரிக்கிறது. அந்த மண்டபத்தில் உள்ள குளத்தை சபை என்று எண்ணி கால் வைத்து தண்ணீரில் விழுந்தேன். அதை கண்டு அர்ஜுனன் சிரித்தான், பீமனும் சிரித்தான். திரௌபதியும் பெண்களுடன் சேர்ந்து நான் வெட்கமடையும்படி சிரித்தாள். அங்கு நான் படிக கற்களின் நடுவில் அடிபட்டேன். பாண்டவர்களின் வளர்ச்சியானது என் துயரத்தை மேலும் மேலும் வளர்க்கின்றது. புகழ்பெற்ற ஒருவனுக்கு ஏற்படுகின்ற இகழ்ச்சியானது அவனுக்கு ஏற்படுகின்ற மரணத்திற்கு சமமானது. ஆகவே அவர்களைப் போன்றே நானும் பெரும் செல்வத்தை அடையாவிடில் எனக்கு ஆறுதல் ஏற்படாது. நான் அவர்களைப் போன்று பெரும் செல்வத்தை பெறுவேன் அல்லது மடிவேன். அதுவரை என் மனதிற்கு சாந்தி இல்லை என்று கூறினான். உடனே அருகில் இருந்த சகுனி துரியோதனனை பார்த்து, துரியோதனா, யுதிஷ்டன் பெற்றுள்ள செல்வத்தை அடைய விரும்பினால் அதற்கு என்னிடம் ஒரு உபாயம் உள்ளது என்று அவர்கள் திட்டம் தீட்டியதை கூறத் தொடங்கினார்கள். இதை கேட்டவுடன் துரியோதனன் தன் தந்தையை நோக்கி, அரசே, இந்த ஆட்டத்தை ஆட அனுமதி கொடுங்கள் என்று சொன்னான். இந்த சொற்களால் திருதராஷ்டிரன் சற்று நேரம் பேசாமல் இருந்துவிட்டு பின்னர், விதுரன் சிறந்த அறிஞன், என்னுடைய மந்திரி, தர்மத்தின் வழியிலேயே நடப்பவன். அவனை கேட்டுத்தான் எந்த முடிவையும் நான் எடுப்பேன். இரு தரத்தாருக்கும் நன்மை உண்டாக்கும் நியாயத்தையே அவன் யோசிப்பான், அதனையே கூறுவான் என்று கூறினான். அதை கேட்டதும் துரியோதனன், விதுரர் வந்தால் அவர் உங்கள் மனதை வேறு திசையில் மாற்றிவிடுவார். அவ்வாறு நடந்தால் நான் உயிர் வாழவே மாட்டேன். பின்னர் நீங்கள் விதுரருடன் சுகமாயிருங்கள். இந்த பூமி முழுவதையும் நீங்களே ஆளலாம். என்னால் தங்களுக்கு ஆவதென்ன என்று கூறினான். துரியோதனன் இவ்வாறு கோபத்துடனும் துயரத்துடனும் கூறிய சொற்களால் திருதராஷ்டிரன் சற்று மனம் மாறினான். ஆனாலும் சூது ஆடுவதில் உள்ள குற்றங்கள் யாவும் திருதராஷ்டிரன் அறிந்திருந்தான். ஆயினும் மகன் மேல் உள்ள பாசத்தின் காரணமாக அதை தடை செய்ய முடியவில்லை. இந்த சமயத்தில் தான் விதுரர் அங்கு வந்தார். வரும்பொழுதே நடந்த செய்திகள் அனைத்தையும் தெரிந்து கொண்டார். வந்தவுடன் திருதராஷ்டிரனை வணங்கி, அரசே, நீங்கள் செய்கின்ற ஏற்பாடு எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. இந்த சூதாட்டத்தின் விளைவாய் கலகம் உண்டாகலாம். எனவே அவர்களுக்குள் விரோதம் உண்டாகாத வண்ணம் செய்வீர்கள் என்று வேண்டினார். அதற்கு திருதராஷ்டிரன், விதுரா, தேவர்களின் அருள் இருக்குமாயின் கலகம் உண்டாகாது. நல்லதோ கெட்டதோ சூதாட்டம் நடக்கட்டும். இது விதியின் கட்டளை. நானும் பீஷ்மரும் துரோணரும் நீயும் இருக்கும்போது எவ்வாறு கலகம் உண்டாகும்? நீ இப்போதே ரதத்தில் விரைந்து சென்று யுதிஷ்டனை அழைத்து வா. சூதாட்டம் நடைபெற உள்ள செய்தியை அவனிடம் தெரிவித்து விடு என்று கூறினான். இதை கேட்டவுடன் விதுரர், இனி இவர்கள் குலம் அழியும் என்று மனத்தால் எண்ணினார். பெரிதும் துயரங்கொண்டார். நேரே பீஷ்மரிடம் சென்றார். விதுரர் சென்றவுடன் திருதராஷ்டிரன் தன் மகனான துரியோதனிடம், மகனே, சூதாட்டம் வேண்டாம். விதுரன் நமக்கு நன்மை உண்டாக கூடியவற்றையே சொல்வான். அவன் கூறிய சொற்களை கேட்டு நடப்பாயாக. சூது வேண்டாம். சூதால் விரோதமே வளரும், ராஜ்யம் அழியும். நம் வம்சத்திற்குரிய நாட்டை நீ அடைந்திருக்கிறாய், அதுவே போதும் என்று கூறினான். உடனே துரியோதனன், அரசே, நான் பெற்றுள்ள இந்த நாடு எனக்கு மகிழ்வை உண்டாக்கவில்லை. குந்தி மகனிடம் சிறப்பெற்றுள்ள அந்த பெரிய நாடும் அழகிய மணிமண்டபமும் பெரும் செல்வமும் எனக்கு வேண்டும். அவர்கள் செய்த ஏளனம் என்னை பெரிதும் அவமானப்படுத்தி விட்டது. என் மனம் தவிக்கிறது. பாண்டவர்களின் பெரும் செல்வத்தை நான் அடையாவிடில் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை.
ஒன்று அதனை பெறுவேன் அல்லது உயிர் விடுவேன் என்று கூறினான். இவர்களின் உரையாடல்களை கேட்ட சகுனி பலவிதமான யோசனைகளையும் பகடை உருட்டுவதில் தனக்குள்ள திறமைகளையும் எடுத்து கூறினான். இன்றைய பதிவில் இருந்து அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயுளி உய்த்துவிடும். பொறாமை என்னும் ஒப்பற்ற கொடிய பாவி எவனிடம் உள்ளதோ அவனது செல்வத்தை அளிப்பதோடு அவனையும் தீய வழியில் கொண்டு செலுத்திவிடும். நம்ம திருவள்ளுவர் சொன்னதற்கேற்ப பொறாமையால் துரியோதனன் எந்த அளவுக்கு தீய வழியில் செல்கிறான் என்பதை இன்றைய பதிவின் மூலம் நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். இவர்களின் சதி திட்டத்தினால் என்ன நடந்தது என்பதை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். புவி வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.